உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற வைஃபை நீங்கள் ரொம்ப வருஷமாக நீங்கள் இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்காக வைஃபைல வந்து பப்ளிக் வைஃபை ஆகட்டும், இல்லை ஃப்ரீ வைஃபை ஆகட்டும், இல்லைனா உங்கள் வீட்லேயே ஒரு வைஃபை ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில், ரிலேஷன்ஸ் வீட்டில், காஃபி ஷாப்பில், பஸ்ஸில், இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் வைஃபை யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அப்படியேப்பட்ட வைஃபைக்கு கண்டிப்பாக நீங்கள் பாஸ்வேர்ட்ஸ் கொடுப்பீங்க. ஸோ அந்த பாஸ்வேர்ட்ஸ் உங்கள் சிஸ்டம் ஃபார்மேட் பண்ணாத வரைக்கும் அந்த பாஸ்வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் ஒரு இடத்துல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்படியேப்பட்ட பாஸ்வேர்டை உங்கள் சிஸ்டம்க்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஆக்சஸ் எனக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் ஆக்சஸ் மூலமாக ஒரு சில கமெண்ட் நான் என்டர் பண்ணி அந்த பாஸ்வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த பாஸ்வேர்டு உங்கள் சிஸ்டம்க்கு ஆக்சஸ் மட்டும் தான் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி டிவைசஸ் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா பார்க்க பென்ட்ரைவ் மாதிரியா இருக்கும். ஒன்ஸ் இதை பிளக்இன் பண்ணாங்க அப்படின்னா மொத்த வைஃபை பாஸ்வேர்ட்ஸும் இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கெல்லாம் கனெக்ட் பண்ணியிருந்தீங்களோ எல்லா பாஸ்வேர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த பென்ட்ரைவ் மாதிரி இருக்கிற டிவைஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுவும் எஜெக்டும் ஆகிடும். ஸோ அதை ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அதை கான்ஃபிகர் பண்ணணும், எப்படி இதை ஒர்க் பண்ணுறாங்க, யார் அதை ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் நான் என்டர் பண்ண போகிறேன். அது என்ன கமெண்ட் அப்படின்னா, நீங்கள் வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் சிஸ்டமில். பட் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே லேப்டாப்பில் நிறைய ஃப்ரீ வைஃபைல கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லை பாஸ்வேர்ட் இருக்கிற வைஃபைல கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த வைஃபை எல்லாமே, அந்த பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே உங்கள் சிஸ்டமில் தான் இருக்கும். இது எதுக்காக நம்ம போடுறோம்னா, ஒரு சில ஷார்ட் வீடியோஸ் நான் பார்த்தேன். அதில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, வைஃபை சிக்னல்ஸை ஹேக் பண்ணணுமா, வைஃபை பாஸ்வேர்டை நீங்கள் பிரேக் பண்ணணுமா, இந்த கீ என்டர் பண்ணால் உங்களுக்கு வைஃபை பாஸ்வேர்ட்ஸ் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நிறைய ஷார்ட்ஸ் நான் இருந்துச்சு. பட் அது வந்து வைஃபை ஹேக்கிங்கும் பாஸ்வேர்ட் பிரேக்கிங்கும் கிடையாது. ஆல்ரெடி உங்கள் சிஸ்டமில் இருக்கிற அந்த வைஃபை கீயை நீங்கள் ஓப்பன் பண்ணி அது என்ன கீ அப்படிங்கறத பார்க்க போறீங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னா, நெட் எஸ்ஹெச் அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? நெட் எஸ்ஹெச் கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். தென் நம்ம பார்க்க வேண்டியது என்ன, WLAN, அதாவது வயர்லெஸ் லேனுடைய கீயை பார்க்க போகிறோம். என்டர் பண்ணுறேன். தென் என்னன்னா ப்ரொஃபைல்ஸை நான் பார்க்க போகிறோம். லைக் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நான் கனெக்ட் பண்ண எல்லா வைஃபையுடைய நேமும் எனக்கு சொல்லு அப்படிங்கிறதுக்கு கமெண்ட் என்ன, ஷோ ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணுறேன். இப்போ இந்த யூசர் ப்ரொஃபைல்ஸ் வந்துருக்குங்களா, இது எல்லாமே தான் இதுக்கு முன்னாடி நான் இந்த சிஸ்டமில் இந்த வைஃபைலாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரீ வைஃபையாக இருந்திருக்கலாம், இல்லை பாஸ்வேர்டு கொடுத்து கனெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய என்கிரிப்ஷன் மெத்தட்ஸ் எல்லாமே இதில் இருந்திருக்கும். பட் இதில் கீ இருக்குது. அப்போ இந்த வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்குன்னா இந்த வைஃபையுடைய கீயும் இங்கே தான் இருக்குது. ஸோ அதுக்கான கமெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஷோ ப்ரொஃபைல்ஸ்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்து PWNED அப்படிங்கிற ஒரு வைஃபை நேம். இது எப்போ நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, வைஃபை டீஅத்தென்டிகேஷன் அட்டாக்கு இதில் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம். இந்த PWNED அப்படிங்கிறது ஒரு வைஃபை சிக்னல் நம்மளே கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணோம். இப்போ இந்த PWNED பாஸ்வேர்டு என்னன்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ PWNEDன்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இப்போ இந்த செக்யூரிட்டி கீன்னு இருக்குங்களா, செக்யூரிட்டி செட்டிங்ஸ் கீழே செக்யூரிட்டி கீன்னு இருக்குங்களா, இப்போ அதுக்கு கீழே பாஸ்வேர்டு வரும் பாருங்கள். அதுக்கு என்ன கமெண்ட்னு கொடுக்குறேன், நெட் எஸ்ஹெச் WLAN ஷோ ப்ரொஃபைல்ஸ் PWNED ஸ்பேஸ் கீ ஈக்குவல் டு கிளியர்னு கொடுத்து நான் என்டர் பண்ணுறேன். அந்த செக்யூரிட்டி செட்டிங்ஸ் கீழே கீ கண்டென்ட் ஒன்று வந்துருக்கு பாருங்கள், அதுதான் டிஆத்தர். அந்த டிஆத்தர் அப்படின்னா அதுதான் பாஸ்வேர்டு. அந்த PWNED பாஸ்வேர்டுனா டிஆத்தர். இது தான் உங்களுடைய நெட் எஸ்ஹெச் WLAN கமெண்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்ட்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பாஸ்வேர்ட்ஸ் கிளியராக வரும். பட் இப்போது நான் இவ்வளோ எல்லாமே இந்த கமெண்ட் ப்ராம்ப்டில் என்டர் பண்ணேன் கரெக்டாக. பட் இதுவே BashBunnyல நீங்கள் ஸ்கிரிப்டாக போட்டு எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த BashBunny இருக்குங்களா, இதை நான் ப்ளகின் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சுவிட்சுக்கு நம்ம மூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ளகின் பண்ண போகிறேன். இதனுடைய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்விட்ச், செகண்ட் ஸ்விட்ச், தேர்ட் ஸ்விட்ச் என்னங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ நான் இது வந்து ப்ளகின் பண்ணுறேன். ஸோ ப்ளகின் பண்ணி பார்க்கலாம். ப்ளகின் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஸ்விட்சில் ப்ளகின் பண்ணுறேன். தென் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் ப்ராசஸ், ஒவ்வொரு டைமும் நான் என்டர் பண்ணிட்டு இருக்க முடியாது. பட் இதை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஆட்டோமேட் பண்ணி இந்த டிவைஸ் மூலமாக நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதை ப்ளகின் பண்ண உடனே கொஞ்சம் நேரத்தில் நமக்கு டிடெக்ட் ஆகும். டிடெக்ட் ஆகும் பொழுது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல BashBunnyக்குள்ளே போகிறேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே பேலோட்ஸ்னு இருக்குங்களா, இதுக்குள்ளே லைப்ரரிக்குள்ளே, அதுக்கப்புறம் இந்த க்ரெடென்ஷியல்ஸ்குள்ளே நான் போயிட்டு இந்த வைஃபை பாஸ்ன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த BashBunnyக்குள்ளே போய் தென் இங்கே வந்து பேலோட்ஸ்குள்ளே ஸ்விட்ச் 2க்குள்ளே இதை டெலீட் பண்ணிவிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன், ரீட்மி படிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ இங்கே a bit of fork from Wi-Fi creds. This uses the same PowerShell attack to get Wi-Fi networks and their passwords. ஒரு PowerShell கமெண்ட் மூலமாக இப்போ நம்ம மேனுவலாக என்டர் பண்ண தெரியுங்களா, அது ஒரு PowerShell மூலமாக இந்த டிவைஸை ப்ளகின் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு என்னுடைய லோக்கல் ஸ்டோரேஜில் சர்வ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் இது. சரிங்களா? இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ அந்த பேலோட ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் என்ன கமெண்ட் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே தெரியுதுங்களா, நெட் எஸ்ஹெச் WLAN ஷோ ப்ரொஃபைல்ஸ். ஸோ அவுட் எங்கன்னா இந்த network.txt அப்படிங்கிற இடத்துல நீங்கள் சேவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஆட்டோமேஷன் டக்கி ஸ்கிரிப்ட் நம்ம இதில் ஆல்ரெடி இருக்குது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி இந்த ஸ்விட்ச் 2ல போட்டிருக்கும். இப்போ இந்த பேக் வந்துட்டு இந்த லூட் அப்படின்னு இருக்குங்களா,
இந்த லூட் ஃபோல்டர் எம்டியாக இருக்குது. இப்போ நான் இதை வந்து திருப்பி என்ன பண்ண போகிறேன், எஜெக்ட் பண்ணிவிட்டு சிஸ்டமில் ப்ளகின் பண்ண போகிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை வந்து எஜெக்ட் பண்ணுறோம், எஜெக்ட் BashBunny. இப்போ இந்த டிவைஸை ப்ளக் அவுட் பண்ணிவிட்டு ஸோ ஸ்விட்ச் 2க்கு நான் வர போகிறேன். ஸோ ஸ்விட்ச் 2 இதுதான் கரெக்டுங்களா? ஸோ இந்த ஸ்விட்ச் 2க்கு வந்து இப்போ ப்ளகின் பண்ணுற என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேனுவலாக என்டர் பண்ண கமெண்ட்ஸ் இப்போ HID கீபோர்ட் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக பவர் ஷெல் ஓப்பன் ஆகி இந்த BashBunnyக்கு இந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஒரு ஃபைல் இந்த BashBunnyக்குள்ளே சேவ் ஆகும். இப்போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். டிடெக்ட் ஆகிடுச்சு இப்போ நமக்கு. ஸோ அடுத்து வந்து பவர் ஷெல் ஓப்பன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டீலர் இருக்கியா பவர் ஷெல் ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேனுவலாக என்டர் பண்ண கமெண்ட் இங்கே இப்போ என்டர் ஆகும் பாருங்கள். ஸோ பவர் ஷெல்லுக்குள்ளே போய்ட்டு NetSH WLANs அந்த யூசர் ப்ரொஃபைல்ஸ்லாம் ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் அந்த எல்லா கண்டென்ட்டும் லோக்கலாக என்னுடைய சிஸ்டமில் அந்த BashBunnyக்குள்ளே ஒரு ஃபைலாக சேவ் பண்ணி ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக் எஜெக்ட்டும் ஆகிடுற மாதிரி ஒரு கமெண்ட் இருக்கும் பாருங்கள். இப்போ எஜெக்ட்டும் ஆகிடும், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. இங்கே எஜெக்ட்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், BashBunny எஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட்டு ப்ளக் அவுட் மட்டும் பண்ணால் போதும், நம்ம எதுவுமே பண்ணல. அந்த டர்க்கி ஸ்கிரிப்ட் இதுக்குள்ளே போட்டு மேனுவலாக பண்ண ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ணி இதுக்குள்ளே வச்சுருக்கோம். சரிங்களா? இதுதான் ரியல் டைம் கேஸில் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. லைக் ஒரு செக்யூரிட்டி டெஸ்டிங் பண்ண போகிறாங்க, ஒரு இன்ஃப்ரா அசஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் வந்து ப்ளகின் பண்ணி அந்த க்ரெட்ஸ் எல்லாமே இந்த BashBunnyக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமா, ஒரு ஆக்டிவ் டைரக்டரி அட்டாக் பண்ண முடியுமா, இல்லை வந்து ஒரு சிஸ்டம்குள்ளே ஒரு சிஸ்டம் இங்கேருந்து ரிமோட் கண்ட்ரோலாக ஏதாச்சும் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா, லோக்கல் ஃபைல் இன்க்ளூஷன்ஸோ ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன் அந்த மாதிரி கோட் எக்ஸிக்யூஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி க்ரெட்ஸை வச்சுட்டு அது ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை வந்து இன்டர்னல் சிஸ்டமா, இல்லை வந்து என்ன அதில் ஏதாச்சும் வெப்சைட் ஹோஸ்ட்டாக இருக்கா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்னென்னா அசஸ்மெண்ட் சைடில். இப்போது ஸ்விட்ச் 1க்கு மூவ் பண்ணிவிட்டு இதை திருப்பியும் ப்ளகின் பண்ணுறேன். ஸோ ப்ளகின் பண்ணி இதை டிடெக்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் சொல்லியிருப்பேன் லூட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே எந்த ஒரு ஃபைலுமே இருந்திருக்காது கரெக்டாக. இப்போ லூட் அப்படிங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு ஃபைல் நேம் இருக்கும் பாருங்கள், .txtல என்னுடைய கம்ப்யூட்டர் நேமில் ஒரு ஃபைல் நேம் இருக்குவாங்க. ஸோ டிடெக்ட் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணுறோம், BashBunnyக்குள்ளே போகிறோம். லூட்டுக்குள்ளே போகும்போது இந்த வைஃபை பாஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. தென் இதை ஓப்பன் பண்ணுறேன். cybervoyage.txtல இப்போது என் சிஸ்டமில் இதுக்கு முன்னாடி கனெக்ட் பண்ண என்ன பாஸ்வேர்ட்ஸோ நான் மேனுவலாக என்டர் பண்ண எல்லா ப்ராசஸுமே ஒரு ஃபைலாக இங்கே வந்துருச்சு. கரெக்டுங்களா? இதுதான் ரியல் டைம் கேசஸில் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ இதை BashBunny எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் யாருடைய சிஸ்டம்லையும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் சிஸ்டமில் பெர்ஃபார்ம் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான் நம்ம சொல்கிறோம். இல்லை ஒரு ரியல் டைமில் நீங்கள் ஒரு கம்பெனிக்கு அசஸ்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா அவங்க அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். சரியா? இந்த மாதிரி இந்த BashBunny வச்சு நிறைய அட்டாக்ஸ் நம்ம போக போக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் கைண்ட் ஆஃப் அட்டாக். இதுக்கப்புறம் போக போக நிறைய விஷயங்களை நம்ம ரிசர்ச் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி புதுசாக விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சைபர் வாட்ச்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.